ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. அண்ட் இதில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு பயங்கரமான கன்வின்சிங் விக்டரியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதுல நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனலிஸ்ட் சரவணனோட தான். வணக்கம் சரவணன். வணக்கம் ப்ரோ. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் சிக்ஸ் விக்கெட்ஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ரொம்ப ஒரு டைட்டான கேமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்திருந்தோம். பட் யா, கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்ததுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படி லேட்டர் ஸ்டேஜஸ் போக 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 பட் இந்த இதில் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறது சூப்பராக ஆரம்பிச்சாங்க. ஃபில் சால்ட்டும் விராட் கோலியும் அந்த ஸ்டார்ட்டை பார்க்க ஓகே 200 220 போயிடும் அப்படின்னு முதல் 4 ஓவர்லேயே முடிவு பண்ணிடலாம்னு நினைச்சேன். பட் ஆனால் அப்படிலாம் கிடையாது. இருங்க, நாங்கள் தான் ஆர்சிபி ஆச்சா, வி டோன்ட் டூ தட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு பேக் விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க. எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? ஆர்சிபியோட ஸ்டார்ட் அண்ட் அவங்களோட மிடில் ஆர்டர் எதனால இந்த ஒரு டிஃபரன்ஸ் இருந்ததுன்னு பார்க்குறீங்க? இல்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிட்ச்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து பேசிக்கா இது லாஸ்ட் இயர் வரைக்கும் இருந்த சின்னசாமி பிட்ச் மாதிரி இல்ல. ம். பால் ரொம்ப ஸ்டாப் ஆகி வருது. ம். ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா அசிஸ்ட் ஆகுது. ம். மெயினா லெக்கீஸ் ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பயங்கரமா அசிஸ்ட் ஆகுது. ஏன்னா ம். பால் ஸ்டாப் ஆகி வரப்ப இவங்க ஆல்மோஸ்ட் அந்த ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அதனாலதான் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தி பேட்டர்ஸ் ரெண்டு சைடுமே சரி. இங்க இவங்க அதுல ஃபஃப் டூ பிளஸ் ஃப்ரேசர் மக்கு அவங்க அவுட் ஆனதுமே வந்து அப்படிதான். ம். ஷாட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிறப்ப தான் பால் வருது. ம். ஸோ அப்படி இருக்கும்போது இதுல ரெண்டு பேருமே வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா நீங்க டாப் ஆர்டர்ல இருந்து மிடில் ஆர்டர் வரைக்கும் எல்லாருமே அவுட் ஆனது வந்து மிஸ்ஜட்ஜ் பண்ணி அந்த ஷாட்ஸ் எல்லாமே ரேஷ் ஷாட் ஆடின மாதிரி தான் போய் கேட்ச் ஆயிருக்கு. ஸோ ம். ஆர்சிபியோட பேட்டிங் லைனப் மேல எனக்கு இந்த தடவை வந்து அது குறை மாதிரி எனக்கு தெரியல. ஓகே. மேபி இந்த பிட்ச்ல வந்து அவங்க ப்ராப்பரா ஆடல. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபில் ஷாட் மட்டும் தான் ப்ராப்பரா அவர் டைம் பண்ணாரு அந்த பால்ஸ் எல்லாமே. பட் அவரும் ரன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் டோட்டலாவே அந்த ரன் ரேட் இன்க்ரீஸே பண்ண முடியல. கடைசியில தான் அந்த ஒரு டிம் டேவிட் ஒரு கேமியோ கொடுத்தாருன்றத வச்சு தான் அவங்களால அந்த அந்த 160 மார்க் ரீச் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த பிட்ச்ல கொஞ்சம் ஸ்டாப் ஆகி வர பாலை வந்து இவங்க அனலைஸ் பண்ணாம விளாண்டனால தான் ஒரு ஆக்சுவலாக நீங்கள் mistake. சொன்ன ஒரு விஷயம் அதுதான் நான் லேட்டராக கேட்கணும்னு பார்த்தேன். பட் ஆனால் இப்போ அந்த அதை பற்றி பேசுறதுனால அது கேட்டலாம்னு நினைக்கிறேன். ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு ஏதுவான ஒரு பிச்சாக இருந்தது இது. நம்ம ஆர்சிபி ஸ்பின்னர்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் எப்படி என்ன சொல்றது, ஒரு ப்ராப்பர் ஸ்பின் அட்டாக் அவங்ககிட்ட இல்லையோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இது வந்து நமக்கு கொடுத்தது. ஏன்னா சுயா சர்மா இருக்காரு, ஓகே ரைட், ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னர், பட் ஸ்டில் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பிளேயர் தான், ஒரு டீசென்டான ஒரு ஸ்பின்னர் அப்படின்ற மாதிரி. குருணால் பாண்டியா அவர் வந்து ஸ்பின்ல வேரியேஷன் காட்டுவாரா அப்படின்றது ஒரு இது இருக்கு. பேஸ் அண்ட் லெங்த் அதில் வேரியேஷன் காட்டி அவரோட பவுலிங் போடுறாரு. லிவிங்ஸ்டனுமே இன்னைக்கு பெருசா கிளிக் ஆகல. ஸோ ஆர்சிபிக்கு இந்த ஒரு குட்டி குறை இருக்குதுன்னு பாக்குறீங்களா? ஸ்பின்ல வந்து அவங்களோட அட்டாக் ரொம்ப புவரா இருக்கு அப்படின்ட்டு. ஆமா, அது நம்ம முன்னாடியே வந்து பேசியிருந்தோம். ஆக்சுவலா ஆக்ஷன் டைம்ல அவங்க வந்து பண்ண மிஸ்டேக்லயே வந்து அவங்க ஸ்பின்னர் மட்டும் தான் எடுத்துட்டு வரல. அவுட் சைட் சின்ன சமயம் சரி இல்ல ஏதாச்சும் எங்கனாலும் ஏதாச்சும் ஒரு ஸ்பின் ட்ராக்ல வந்து அவங்க அடி வாங்குவாங்கன்ற மாதிரி பேசியிருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுக்கு மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அப்படி ஒரு ஸ்பின்னர் இல்லை. ஏன்னா நீங்க லிவிங்ஸ்டன் வந்து அவர் ஆஃப் ஸ்பின் லெக் ஸ்பின் சேர்ந்தே கம்பைன் பண்ணி போடுறாரு. லெஃப்ட் ஹேண்டருக்கும் ரைட் ஹேண்டருக்கும் மாத்தி மாத்தினாலும் அவர் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்க மாட்டாரு. அண்ட் மேக்ஸ்வெல் இப்போ பெர்ஃபார்ம் பண்றதை வச்சு கூட நம்ம அதை கம்பேர் பண்ணலாம். ம். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அவங்க அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்க அந்த டிராப் ஆறாங்க. அந்த ஸ்குவாட்ல வந்து ஒரு ஸ்பின்னர் இல்லைன்றது மட்டும்தான் அது ஒரு பெரிய இஷ்யூவா இருந்திருக்கு அப்படின்னு. அண்ட் சின்னசாமி மாதிரி ஒரு சின்ன பிட்ச்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் வேணும். அவங்களுக்கு ஓவர் தி இயர்ஸ்ல யுஸ்வேந்தர் சகல் மாதிரி ஒரு ஸ்பின்னர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னரே இல்லை. ம். ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க அந்த இடத்துல ஒரு டிராப் இருக்கு அவங்களுக்கு. அதே டைம்ல அவங்களுக்கு ஒரு சிக்ஸ் பவுலிங் ஆப்ஷன் எடுத்து பார்த்தா லிவிங்ஸ்டன் மட்டும் தான் இருக்காரு. இன்னைக்கு தான் அவங்க அந்த சிக்ஸ் பவுலிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. ம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு இடத்துல அவங்க இந்த ஒரு லேக் இருக்கு. அவங்களுக்கு ஒரு விக்டரியில இருந்து கொஞ்சம் அவே தள்ளி போகுதுன்னா அதுக்கு ரீசன் இந்த ஒரு சிக்ஸ் பவுலிங் ஆப்ஷன் as well as அந்த ஸ்பின்னர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் இல்லாது. ஓகே. இந்த ஆர்சிபியில் நான் ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்தது என்னன்னா அவங்களோட லெட்ஸே ஒரு ஸ்ட்ராங் மென்டாலிட்டி மாதிரி பார்க்குறேன். இப்போ ஒரு மொதல் 5 விக்கெட் விழுந்துருச்சு. அது இந்த யூஸ்வலாக நம்ம பார்க்குற ஒரு ஆர்சிபியாக இருந்தால் 5 விக்கெட் விழுந்துருச்சுன்னா அது ஒரு 10 ரன்னுக்குள்ள அடுத்து இன்னொரு 5 விக்கெட் விழுந்துரும். 60வது ரன்ல 65 ரன்ல உங்களுக்கு 5 விக்கெட் போகுது அப்படின்னா அடுத்து ஒரு 80 90 ரன்லாம் ஆல் அவுட் ஆகிற மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் இந்த டைம் 160 ரன் வரைக்கும் எடுத்துட்டு போறாங்க. ஸோ அவங்களோட அப்ரோச் இந்த டைம் ரொம்ப டிஃப்ரெண்டா. ஐ மீன் லைக் ஹிஸ்டாரிக்கலா ஆர்சிபி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அந்த இதை அவங்க ஸ்டாப் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இன்னைக்கு ரொம்ப மெச்சூர்டா ஆடின மாதிரி தெரிஞ்சது. மேபி லைக் ஒரு பெட்டர் ஆயிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம்ல. அஃப்கோர்ஸ் அவங்க தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அவங்க வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் செவன் டாப் செவன் வந்துட்டு நல்லா செட் ஆயிருக்கு. ம். ஆம், எனக்கு தெரிஞ்ச லிவிங்ஸ்டன் மட்டும் தான் பெருசா அடிக்கல. அவரை தவிர மீதி எல்லாருமே எல்லா மேட்சஸ்லயும் கிளிக் ஆயிருக்காங்க. இன்னைக்கு ரஜத் பட்டிதார் வந்து அஃப்கோர்ஸ் அவர் ஒரு அவருக்கு ஒரு டிராப் ஆச்சு. அப்புறம் இங்க டிராப் இல்ல ஒரு டஃப் சான்ஸ் போய் அதுக்கப்புறம் விக்கெட் ஆனாரு. அவரும் தான் அந்த ஒரு ஸ்பின்னருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் மேல கிடைச்ச உடனே தான் அவரும் விக்கெட் லூஸ் பண்ணாரு. ம். மேபி ஒரு ரஜத் பட்டிதார் வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் ஓவர்ஸ் நின்று இருந்தாருன்னா இந்த ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ஆயிருக்கும். 180 190 போயிருக்கும்.
ம். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளா ஆடுறாங்க. இப்போ வந்து அவங்க கல்ச்சர் மாறி இருக்கு. பேட்டிங் ரொம்ப செட்டில்டா இருக்கு. லிவிங்ஸ்டன் தவிர வேற லிவிங்ஸ்டனும் ஒரு மேட்ச் அடிச்சிருக்காரு. ஸோ ஆமா. அவரும் 50 எடுத்திருக்காரு. ஸோ அதை தாண்டி வந்து அந்த 7 பேர்ல வந்து எல்லாருமே ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க. முந்தி வந்து அது ஒன் சைடடாவே இருக்கும். ஒன்னு ரஜத் பட்டிதாராவே இருக்கும், இல்லைன்னா விராட் கோலியாவே இருக்கும். இப்போ அது வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. ம். மென்டாலிட்டி சேஞ்ச் இருக்குன்னு தோணும். ஓகே, குட். அண்ட் நம்ம டெல்லியோட பவுலிங் லைன் பார்த்துலாம் சூப்பராகவே இருந்தது. நீங்கள் அவங்க நல்ல பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அவங்களுக்கு வந்து பேஸ் பவுலிங்க்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நல்ல யூத் இருக்காங்க. ஸ்பின்னர்லையுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க, நல்ல யூத் இருக்காங்க. ஸோ பவுலிங் லைனப்பில் டெல்லி ஆர் லைக் சூப்பர்லி பேலன்ஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாமா அதை? ஆமா. நான் வந்து ஆக்சுவலா இது வந்து முடிஞ்ச டைம்ல, ஆக்ஷன் முடிஞ்ச டைம்ல வந்து டெல்லியோட பவுலிங்கும் கொஞ்சம் புவரா இருக்கு. லைக் கம்பேரிங் டு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட பவுலிங் மாதிரி நான் நினைச்சிட்டு ஒரு ட்வீட்லாம் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அவங்களோட லைனப் போட்ட மாதிரி இந்த லைனப் வந்து இட் வில் பி டிஸ்ட்ரக்டபிள் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். சரி, ம். ஓகே, இந்த பவுலிங் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ம். கம்பேரிட்டிவ்லி இட் பிகம் டிஃப்ரெண்ட். அந்த நம்ம ஒப்பீனியன் தாண்டி வேற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம அப்போ விப்ராஜ் நிகம் மாதிரி ஒரு பவுலர் வந்து நம்ம பார்த்தது இல்ல. குல்தீப் மட்டும்தான் இருக்காரு அப்படின்றது காட்டிலும் இப்போ இன்னைக்கு வந்து சொல்லப்போனா ஸ்டார்க்கும் அக்ஷரும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. ஆனா இந்த கண்டெக்ட் ஆஃப் கேம்ல பார்க்கும்போது அது தெரியவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மீதி எல்லா பவுலர்ஸும் நல்லா போட்டிருக்காங்க. மோஹித் சர்மால இருந்து குல்தீப்ல இருந்து விப்ராஜ்ல இருந்து, ஸோ எல்லாருமே போட்டிருக்காங்கன்றப்போ அது பேலன்ஸ் ஆயிருது அவங்களுக்கு. யாராச்சும் ஒரு 2 பேர் இப்போ இன்னைக்கு மேட்ச்ல 2 பேர் அடி வாங்கியிருக்காங்க அவங்க பவுலிங்ல. ஆனா அந்த பவுலிங் லைன் அதாவது அந்த ஸ்கோரை பார்த்தா நம்ம அடி வாங்கின மாதிரி தெரியல. ஸோ ம். அது வந்து மற்ற பவுலர்ஸ் வந்து அதை மேனேஜ் பண்ணி அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அட் சேம் டைம் தேவையான டைம்ல விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ம். ஸோ அது ரொம்ப ரொம்ப பயங்கர செட்டில்டான ஒரு பவுலிங் யூனிட்டா ம். இருக்கு டெல்லிக்கு. அதாவது முகேஷ் குமார்லாம் விக்கெட் மெயின்டென்லாம் எடுக்கிறாரு. அதாவது என்னையா வா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. பட் ரொம்ப உண்மையாக நல்ல ஒரு பேலன்ஸ்டான பவுலிங் டீமாக இருக்கேன். அப்படியே நம்ம பேட்டிங் வந்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து 3 விக்கெட். ஓகே ரைட், என்னையா அது இந்த கிரவுண்ட் அப் உண்மையாவே இவ்வளோதான் கொடுக்கும் போல அப்படின்னு நினைக்கும் போது பேக் டு பேக் ஒரு 3ல இருந்து ஒரு 4 விக்கெட் அப்படி டக்கு டக்குன்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு மோரலஸ் ஒரு பாதி மேட்ச்சுக்கு மேலே நம்ம ஆர்சிபி தான் கொஞ்சம் ஒரு அப்பர் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி அப்பர் ஹேண்ட் வச்சிருந்தாங்க. பட் அது என்னன்னு தெரியல, மழை குட்டியே ஒரு டிராப் அடி வந்து போட்டு தான் போச்சு. இனிமே 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 என்னோட ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் தூக்கிட்டு போயிட்டாரு. ஸோ இந்த ஓவரால் இந்த டெல்லியோட இன்னிங்ஸ் எப்படி பார்க்குறீங்க? ஓகே, நான் அதான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே தான் வந்துட்டு பால் ஸ்டாப் ஆகி வருது. அது ராகுலும் இப்போ போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல வந்து சொல்லியிருந்தாப்ல. ம். டூ ஃபேஸ்டா பிச் வந்து ஆக்ட் ஆகல, ஒன் ஃபேஸா தான் இருந்துச்சு. பால் ஸ்டாப் ஆகி வந்துச்சு. நான் விக்கெட் கீப்பிங்ல இருந்தனால என்னால் அனலைஸ் பண்ண முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே வந்துட்டு பிச் எப்படி இருக்குன்றத அனலைஸ் பண்ணேன். அஸ் வெல் அஸ் இது ஹோம் கிரவுண்ட்னால என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னு மாதிரி சொன்னாரு. அதே மிஸ்டேக் தான் வந்து ஓப்பனர்ஸ் 2 பேருமே பண்ணாங்க. ஷார்ட்டை முன்னாடியே வந்து கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் அவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு பாட்டம் எண்ட் டிக்கெட் தான் பட்டுச்சு. 2 பேருக்கும் எனக்கு மிடில் ஆஃப் தி பேட்ல பட்டுருந்துச்சுன்னா அந்த பால்ஸ் வந்து ஆப்வியஸ்லி கிரவுண்ட் விட்டு போயிருக்கும், கன்சிடரிங் கிரவுண்டோட சைஸ் பொறுத்து. அப்படிதான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் அபிஷேக் பொரேலுக்கும், அவரும் வந்து ஷார்ட்டை குயிக்கா கம்ப்ளீட் பண்ணாரு. இங்க வந்து அக்ஷர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஷார்ட்டை கம்ப்ளீட் பண்ணாரு. பட் அடிச்சது நேரா ஃபீல்டு இருக்குன்றனால தான் அந்த விக்கெட் போச்சு. பட் அதுக்கடுத்து வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 11 ஓவர்ஸ் வரைக்குமே இவங்க ரொம்ப டிஃபென்சிவா தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஒரு கட்டத்துல வந்துட்டு 29 பால்ஸ்ல 29 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாரு ராகுல். Yeah. பட் அடுத்த 24 பால்ஸ்ல அவர் வந்து 64 அடிச்சிட்டாரு. அந்த அந்த இது வந்து கரெக்டா கொஞ்சம் ஈக்குவலைஸ் ஆயிட்டு இருந்துச்சு. 10 per over அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு 2 ஓவர் அந்த லிவிங்ஸ்டன் ஓவர்லயும் ஒரு ஓவர் போட்டோன்னே ரன்ஸ் போச்சு. ம். பட் ஒன்ஸ் அவங்க வந்து அந்த ரெயின் வந்துச்சுன்னப்ப டிஎல்எஸ்க்கு ஒரு பார் ஆகணும்னு உடனே ஹேசல்வுட் ஓவர்ல அடிக்க ஆரம்பிச்சது தான் ம். அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு வின்னிங் டோட்டல் கிட்ட வந்து. வந்துருச்சு. ஆக்சுவலாக உண்மையாக ராகுல் ஒரு பயங்கரமான ரிடம்ஷன் பார்க்கலாம். ஏன்னா போன சீசன்லாம் அவரை அவரை என்ன சொல்றது நிறையா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அவங்க ஓனரே பிடிச்சி இது பண்ணாங்க. அண்ட் இது ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக்காக தான் அவருக்கு இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ ஆக்சுவலாக டெல்லி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த டீம்லாம் பார்க்கும்போது ஓகே ரைட், இவங்க வந்து தே ஆர் ஃபேவரேட்ஸ் அப்படின்ற மாதிரி தோணுது. ராகுல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா தொடர்ந்து கப் வின் பண்ணாத டீமுக்கு மட்டுமே ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு இதை பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ஆர்சிபி மூவிங் ஃபார்வர்டு அவங்களுக்கு ஹோம்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அவங்க அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணிருக்காங்க ஹோம்ல? கடைசியா ஒரு கொஸ்டின். எனக்கு ஹோம்ல வந்து அவங்க ரெண்டுமே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச சேஸ்ல தான் அவங்களால அதை டிஃபெண்ட் பண்ண முடியல. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு பவுலிங்ல அந்த இஷ்யூ இருக்குது. அந்த ஸ்பின்னர்ஸ் இல்லைன்ற ஒரு பிரச்சனை தான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பேசர்ஸ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தே ஹேவ் பீன் கான்ட்ரிபியூட்டிங். இன்னைக்கு ஒரு நாள் ஆஃப் டே ஃபார் ஹேசல்வுட். பட் ஸ்டில் வந்து அவர் போன மேட்ச்ல வந்து எப்படி புல் பேக் பண்ணாரோ அது மாதிரி பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ம். எனக்கு அவங்களுக்கு அந்த ஸ்பின்ல பிரச்சனை இருக்குன்றப்போ ஆப்வியஸ்லி நமக்கு ஒரு டிஃபெக்ட் இருக்குன்னா அதை ஈடு கட்டுறதுக்கு வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல நம்ம பண்ணணும். அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவங்க கொஞ்சம் ப்ளே பண்றது வந்து ப்ராப்பரா விளையாடணும். ம். இப்போ இந்த 160 வந்து இவங்க ஒரு 200+ கொண்டு வந்திருந்தாங்கன்னா இந்த சேஸ் வேற மாதிரி இருந்திருக்கும்.
ம். அந்த மாதிரி அவங்க வந்து அந்த பேட்டிங் ஆர்டர் அவங்களுக்கு டெப்த் இருக்குன்றப்ப பேட்டிங்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய ரன் ஸ்கோர் பண்ணிட்டு அதை பேங்க்ல வச்சாங்கன்னா தான் அந்த டிஃபெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ம். எனக்கு தெரியல அவங்க சேஸ் எப்படி பண்றாங்கன்ட்டு. வேணா இதுல சேஸ் வந்து சின்ன சமயம் சேஸ் ஆகுது, ஈஸியா தான் ஆகும். ஸோ அப்படினால ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்க பண்றாங்க அப்படின்றப்போ கொஞ்சம் ஹையர் டோட்டல் போஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்றப்போ அவங்களோட ஹோம் கிரவுண்ட் எப்பயுமே அவங்களுக்கு ரொம்ப வீக்னஸா இருந்திருக்கு. அதை ம். கொஞ்சம் அவங்க பிரேக் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.